எகிப்து தேசம் முழுவதுக்கும் யோசேப்பை வந்து அந்த ரதத்தில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளவன், அந்த ரதத்துக்கு முன்னாடி உள்ளவன் சொல்கிறான், எல்லாரும் தெண்டனிட்டு பணியுங்கள், அதாவது கீழே குப்புற விழுந்து யோசேப்பை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் வந்து அதிபதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எல்லாரும் அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் அந்த ரதத்துக்கு முன்னாடி யோசேப்பை வணங்குறாங்க. அப்போ யாருமே வணங்கியிருப்பா? போத்திபாரோட மனைவியும் கூட என்ன செஞ்சுருப்பாங்க? குப்புற விழுந்து வணங்கியிருப்பாங்க. பார்த்தீங்களா, வீண் பழி போட்டவங்களோட நிலைமை, போத்திபாரோட மனைவி வந்து யோசேப்புக்கு முன்னாடி கீழே பணிந்து விழுகிற நிலைமையாயிருச்சு. என்னைக்குமே அடுத்தவங்க மேலே வீண் பழி போட்டு மனசு வேதனைப்படுத்தி அவங்கள வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு விரட்டுறவங்களோட நிலைமை கடைசி இப்படியாத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு போத்திபாரோட மனைவியே சாட்சி. இப்படி எகிப்து தேசம் முழுவதுக்கும் என்ன செய்கிறாரு? யோசேப்பு ஊர்மலமாக வர்றாரு. யோசேப்புக்கு பார்வோன் வந்து அவங்க ஊர் முறைப்படி வேற ஒரு பேர் சொல்கிறாரு. சாப்நாத் பன்னேயா அப்படிங்கிற ஒரு பேரை வந்து யோசேப்புக்கு சூட்டுறாரு.